சென்னை செம்மஞ்சேரி அருகே திறந்திருந்த வீட்டின் பீரோவில் இருந்து 13 சவரன் நகையை திருடிய சம்பவத்தில் வாடகைக்கு குடியிருந்த வடமாநில இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். வீட்டு உரிமையாளர் வீட்டிலேயே கைவரிசை காட்டிய வாடகைதாரரின் வில்லங்க செயல் பற்றிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். போலீசாருடன் புகைப்படத்தில் காணும் இந்த நபர்தான் வீட்டின் உரிமையாளர் வீட்டிலேயே கைவரிசை காட்டிய வாடகைக்கு குடியிருந்த வடமாநில இளைஞர். சென்னை செம்மஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த கட்டிட கான்ட்ராக்டரான கோவிந்தராஜ் கடந்த 9ஆம் தேதி வீட்டில் உள்ள பீரோவில் இருந்த 13 சவரன் தங்க நகைகள் திருடு போனதாக செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் சோழிங்கநல்லூரில் கையில் பையுடன் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த வடமாநில இளைஞரை பிடித்து விசாரித்தனர். போலீசாரின் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு வடமாநில இளைஞர் முன்னுக்கு பின் முரணாக பேச அவர் கையில் வைத்திருந்த பையை சோதனையிட்ட போது அதில் தங்க நகைகள் இருந்ததைக் கண்டு போலீசார் உஷாராகினர். உடனடியாக வடமாநில இளைஞரை கொத்தாக தூக்கிச் சென்று காவல் நிலையத்தில் வைத்து தங்கள் பாணியில் போலீசார் விசாரித்துள்ளனர். அப்போது திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த மணிஷ் உசேன் என்ற அந்த இளைஞர் கடந்த 7ஆம் தேதியன்று மது குடிக்க பணம் இல்லாததால் வீட்டு உரிமையாளரின் வீட்டுக்குள் நைசாக நுழைந்து திறந்திருந்த பீரோவில் இருந்த தங்க நகைகளையும் வெள்ளி பொருட்களையும் திருடியதாக ஒப்புக்கொண்டான். திருடிய பொருள்களை தனது வீட்டில் பதுக்கி வைத்துவிட்டு வழக்கம் போல வேலைக்கு சென்று வந்த மணிஷ் உசேன் உரிமையாளரின் வீட்டுக்கு வந்த போலீசால் உஷாராகி உள்ளான். நகைகளை பையில் போட்டுக்கொண்டு சொந்த ஊருக்கு ஓட்டம் பிடித்த போது போலீசிடம் சிக்கியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ள மணிஷ் உசேன் 13 சவரன் தங்க நகைகளை திருடியதாக ஒப்புக்கொண்டான். இதையடுத்து மணிஷ் உசேனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். மொத்தத்தில் வீட்டு உரிமையாளர் வீட்டிலேயே கைவரிசை காட்டிய வடமாநில இளைஞரின் செயல் யாரையும் நம்பி வீட்டை வாடகைக்கு விட முடியாதுப்பா என்ற மனநிலைக்கு வீட்டின் உரிமையாளர்களை கொண்டு சென்றுள்ளது.